அடுத்த காரியம், ஒரு நல்ல ஒரு போராட்டம் உள்ள ஆசீர்வாத வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு செல்வார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே நோவா குடும்பத்தாருக்கு ஒரு போராட்டம் இல்லாத ஒரு அமைதியில் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போவார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:1. பேழைக்குள்ள யார் இருக்கா? இப்போ உடம்புல அழைச்சாச்சு. இப்போ பேழையும் ஜனங்களும் மிருகங்களும் உள்ள இருக்காங்க. இப்போ கர்த்தர் அவங்க என்ன செய்யணும்? வாழ விடணும். வெளியே போய் என்ன செய்யணும்? வாழ விடணும். அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க. அதான் மேட்டர். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. தென்றல் வந்துச்சுங்க. அங்கே ஒரு தென்றல் வந்துச்சு. ஜலம் என்ன செஞ்சுப்போ? காம் ஆயிடுச்சு. அப்படியே தேவன் வார்த்தைக்கு கட்டுவிடு. ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அவன் மிருகனும் சந்தித்தனர். ஹல்லேலூயா.